இன்னைக்கு பழைய காலத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள் படி கிரியா தீட்சை வாங்கிக்கணும். கிரியா வழி எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன உபயோகம் நமக்கு? அதான் யோகதா சத்சங்க லெசன்ஸ்னு சொல்லி பாடங்களை ஆரம்பித்தார். இந்த பாடங்கள் மூலமாக ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் இருந்து அந்த உயர்ந்த யோக வழிமுறைகளை படித்து எப்படி தியானம் செய்கிறது, எப்படி சரிசம வாழ்வு வாருது, இதுக்கான முறைகள் அந்த லெசன்ஸ் மூலமாக அது அடுப்ப ஆரம்பித்தார். அதுவும் ஒரு புதுசான வழி. அமெரிக்காக்காரங்களுக்கே இது ஒரு புதுசமான வழி அது. ஏன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மூலமாக யோக சாதனை எப்படி பண்ணுறதுன்னு கொடுக்கறது அது வேறு யாருமே அது முன்னால் பண்ணதே கிடையாது. பயனீர் குருஜி அதில். ஸோ இந்த மாதிரி அவர் ஆரம்பித்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் முன்னால் இருந்த பல இடத்துக்கெல்லாம் டூர்லாம் போயிட்டு இருந்தார். அதெல்லாம் நின்று போச்சு. இப்போ அதிகமாக அவரோட நூல்கள் மேலே, புத்தகங்கள் மேலே, யோகின் சுயசரத்தை எழுதினார் ஆட்டோபயோகிராஃபி. அதுக்கப்புறம் பகவத்கீதையோட விளக்கம் காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா அதை பற்றி எழுதினார். அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்டோட அவரோட டீச்சிங்ஸ்லேருந்து செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், அது தவிர நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். இப்போ ஒன்றா நம்ம ஆசிரமத்துலேருந்து ரிலீஸ் ஆகிட்டே வருது. அவர் அப்போ எழுதினதெல்லாம், இந்த சத்சங்கத்தில் சொன்னதெல்லாம் தயாமாதாஜிக்கு விசேஷமான ஒரு பங்கு இருந்தது. அவங்க ஷார்ட் ஹேண்டில் எக்ஸ்பர்ட். அவங்க ஒவ்வொரு தடையும் குருஜி பேசும்போதும் ஷார்ட் ஹேண்டில் எழுதிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பல வருஷம் உட்காந்து அந்த ஷார்ட் ஹேண்டை இதில் டைப்ரைட்டிங் பண்ணி அந்த பிரதி தயார் செய்கிறது. அப்புறம் மினாலி மாதாஜிக்கும் குருஜி அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அவரை பப்ளிகேஷனை பார்த்து எப்படி இந்த சமயத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் முதல் அடிப்படை யோகின் சுயசர். யார் இதை பற்றி யோகதா பற்றி தெரிஞ்சுக்கணுமோ முதல்ல யோகின் சுயசர் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கும். விசேஷமாக கிரியா யோகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, 26வது அத்தியாயத்துக்கு போங்க. 26வது அத்தியாயத்தில் குருஜி அதனோட எப்படி வேலை செய்யுது கிரியா யோகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஆக்சுவல் கிரியா டெக்னிக் அங்கே கிடையாது. அது யோகதா சத்சங்க பாடங்கள் எடுத்து ஒரு குரு தீட்சையாக தான் கிரியா தீட்சை அதுக்கப்புறம் தான் கொடுக்கும். ஆனால் அதுக்கு ஆரம்ப நிலை பேபி கிரியான்னு சொல்கிறது, அதான் குழந்தை கிரியா. அது சில அடிப்படை உத்திகள் இருக்கு, தியான உத்திகள், சக்தியூட்டும் உடற்பயிற்சி, எனர்ஜேஷன் எக்ஸசைஸ், ஹாங்ஸர் டெக்னிக், ஓம் டெக்னிக். இது யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். இந்த மூணையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிட்டா அதுக்கப்புறம் கிரியா தீட்சைக்கு அப்ளை பண்ணலாம். கிரியா எடுத்தால் ஒரு குரு தீட்சையாக எடுக்கணும். அதை எக்ஸசைஸ், ஹாங்ஸா, ஓம், இந்த அடிப்படை பாடங்கள் அது யார் வேணாலும் எடுக்கலாம். எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் சரி, எந்த வழியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் எடுக்கலாம். கிரியா யோகம் பரமஹம்ச யோகானந்தர், அப்புறம் நம்ம யோகதா குரு பரம்பரை, அவங்கள நம்ம குருவாக ஏற்று அவங்கள்ட்ட நேரடியாக கிரியா தீட்சை வாங்கிறது. ஏன்னா இந்த கிரியா தீட்சைக்கு பழைய காலத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு நியமங்கள் இருக்குது. அந்த நியமங்கள் படி கிரியா தீட்சை வாங்கிக்கணும். ஓகே, கிரியா வழி எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன உபயோகம் நமக்கு? நமக்கு தெரியும், ஒன்று அந்த 3 வகை துன்பங்கள்லேருந்து விடுபட்டு எப்பொழுது இறைவனோட பேரானந்தத்தில் இருக்கிறது. அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம், அதுதான் குறிக்கோள். அதே சமயத்தில் தினசரி வாழ்க்கையிலையும் இறைவனோட திட்டத்தோடு இணைந்து எப்படி நம்ம வாழ்க்கையை அழகான வாழ்க்கையா, ஆனந்தமயமான வாழ்க்கையா, வெற்றிகரமான வாழ்க்கையா எப்படி ஆக்குறது? அதுக்கு யோகதா சத்சங்க பாடங்கள் மூலமாக பரமஹம்ச யோகானந்தர் ரொம்ப அருமையான வழி கொடுத்துருக்காரு. இது யூனிவர்சல், எல்லாருக்கும் பொதுவானது. எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதனோட அடிப்படை என்ன? யோகனால என்னது? ஒரு பேலன்ஸ். எதுலேயும் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது, ஒருதலை பட்சமாக போகக்கூடாது. இது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், யுக்தாகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. அதாவது இந்த சரிசம வாழ்வு மூலமாக யோகம் எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது எப்படி? ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப அதிகமாக உபவாசம் செய்யக்கூடாது, ரொம்ப அதிகமாக தூங்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக வீழ்ச்சி இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடாது, ரொம்ப அதிகமாக ஓய்வு எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் சரியான முறையில் பண்ணுறது. அது எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் யோகம்ங்கிறது நமக்கு வழிகாட்டுது. யோகம் எப்படி சமச்சீர் வாழ்வு வாழறது. அதுக்கு குருஜி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காரு, கரிக்குலம், ஹவு டு லிவ் ட்ரைனிங்.
ராஞ்சியில் ஃபஸ்ட்டு பிரம்மச்சரிய வித்தியை ஆரம்பித்த போது அப்போ தான் அவர் இந்த 4 மெத்தட் 4 பாயிண்ட் கொடுத்தாரு ஹவு டு லிவ் ட்ரைனிங்கில். அது 4 அங்கங்கள் என்னென்ன? ஒன்று உடலை பற்றியது, 2வது மனத்தை பற்றியது, 3வது நமது உணர்ச்சிகளை பற்றியது, 4வது ஆன்மாவை பற்றியது. அது எப்படி? சயின்ஸ் ஆஃப் பாடி கேர், விஞ்ஞான வழிமுறைப்படி எப்படி நம்ம உடலை நல்ல ஆரோக்கியமாக வைக்கிறது, ஃபிட்டாக வைக்கிறது. 2வது மென்டல் இன்ஜினியரிங், அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம எண்ணங்களை உபயோகித்து வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைகிறது, தோல்வியிலேருந்து வெற்றிக்கு எப்படி போகிறது, தோல்வியிலேருந்து வெற்றிக்கு போகிறதுக்கு ஒரு பாலம் எப்படி போடுறது, இதெல்லாம் மென்டல் இன்ஜினியரிங். 3வது சோஷியல் ஆர்ட்ஸ், இது இதயத்தினோட குவாலிட்டி. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு பௌத்தரை உபயோகித்து பண்ணுறது. இது இதயத்துலேருந்து வரக்கூடியது. அது என்ன? அதாவது மீதி பேருக்குள்ளே என்ன நடக்குது, அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எப்படி நடக்கிறது, அவங்களோட எப்படி போடுறது, அவங்களோட ஒட்டி போடுறது எப்படி. அதுக்கு வழி முதல்ல நமக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும், தீய உணர்ச்சிகளை நல்ல உணர்ச்சிகளை மாற்றக்கூடிய திறமையை கொண்டு வரணும், கெட்ட பழக்கங்களை நல்ல பழக்கங்களாக மாற்றுறது. அப்போ மீதி பேரோட சேர்ந்து இப்போல்லாம் நம்ம டீம் ஒர்க்லாம் சொல்கிறோம். அந்த டீம் ஒர்க்கை பற்றி குருஜி அவ்வளோ வருஷம் முன்னாலேயே சொல்லியிருக்கார். அந்த மாதிரி எல்லாரோடையும் கூடி கலந்து பழகிறது, யார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய திறமை, இது